ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, கருடன் படம். அதாவது நம்ம சூரி நடித்து, அதாவது ஹீரோவாக நம்ம சூரி ரெண்டாவதாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா கருடன். ஸோ அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் எப்படி இருக்குன்னு கேட்குட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், படம் சூப்பராக இருக்குது. சூரியோட கெரியர்லேயே ஹீரோவாக நடித்து ரெண்டாவது படமும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவுமே பெரிய விஷயந்தான். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது, அது படம் பார்க்குற மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்க, ஸோ சூரியோட நடிப்பு எப்படி இருக்குது, அதில் உள்ள நடித்தவங்களாம் ஸோ எந்தெந்த மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கருடன். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து ஒரு கிராமத்து சம்பந்தமான ஒரு கதையாக இருக்கும், ஏதாவது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும், ஸோ அந்த பிரச்சனையில் வந்து நம்ம சூரிய எப்படி உள்ளே போகிறாரு, ஸோ அவங்களுக்கு முதல்ல எப்படி பிரச்சனை வரும், அந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அதில் அந்த இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ட்ரெய்லர்லேயே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஸோ இந்த படத்தோட முக்கியமான ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த மூணையும் வச்சுமே ஒவ்வொரு கதை ஒவ்வொரு டைம் பீரியடில் நடக்கிற மாதிரி வரும். ஸோ அது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் அதை தனித்தனியாக பிரித்து வச்சு சொன்னது வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இந்த மண்ணு, பெண்ணு, பொண்ணு இது மூலயமா நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த படத்தோட ஃபுல் கதை. ஆதிகர்ணா ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த 3 பேர் தான் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டராக இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சசிகுமார் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆல்ரெடி நம்ம சசிகுமார் கொண்டே போயிருப்பார். ஏன்னா அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கே தோணும், ஒரு இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் தான் நமக்கே தோணும் ஓகே சூரி தான் இந்த படத்தோட ஆக்டர், ஹீரோ, மெயின் ஆக்டரே அவர் தான் அப்படின்ற மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த லெவலுக்கு சசிகுமாரோட ஆக்டிங்கும் மிரட்டிட்டார் மனுஷன். அது மட்டும் இல்லாமல் சூரியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ நாளாக காமெடியனாக பார்த்து வந்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ கண்டினியூவாக விடுதலை, இப்போ இந்த கருடன் இந்த மாதிரியான படங்களில் ஒரு நல்ல ஒரு கேரக்டரில், அதாவது ஹீரோவுக்கு நிகரான ஒரு கேரக்டரில் அவர் வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம். ஏன்னா காமெடியான நடிச்சு இப்போ ஹீரோவாக மாறுறதுக்கான ஒரு டைம் வந்து அவருக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியான படங்கள் நிறைய நடித்தாருன்னா நல்ல ஒரு லெவலுக்கு போவாருன்னு இந்த படத்துலேருந்து அவரோட ஆக்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. இவன் பேர் சொக்கா சார், கர்நாடகாவில் வேலை பார்க்குறான், மொரட்டு விசுவாசி சார். ஒரு அண்ணனே. என்னடா? இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா. ஸோ இந்த படத்தோட கதைன்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் மண்ணு, பெண்ணு, பொண்ணு. ஸோ இதை வச்சு ஒரு கதை வருது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சூரி வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவுமே விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் விசுவாசமாக இருக்கும்போது நம்ம சசிகுமாருக்கும் உன்னிமுகுந்தனுக்கும் 2 பேருக்குமே ஒரு மாதிரியான பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம சூரி போயிடுறாரு. ஸோ அவர் எப்படி போகிறாரு, அங்கே வந்த பிரச்சனையை இவர் எப்படி தீர்க்கிறாரு, அவங்களுக்குள்ளே வர்ற பிரச்சனையை இவரால் தான் வருதா இல்லை அவருக்கு இல்லை தனித்தனியாக அவங்களுக்கு வருதா அப்படின்றது வந்து அதுதான் இந்த படத்தோட கதை. அவங்க எல்லாம் பெரிய கைடா, நாளைக்கு பிரச்சனைனா ஒன்று கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட வரைக்கும் தான் வர்றாப்புல, அதுக்கப்புறம் அவர் வர்றதில்லை. அது ஏன்றது வந்து உங்களுக்கு வந்து படம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் அவர் வரக்கூடிய எல்லா இடங்களுமே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் தான் மோஸ்ட்லி அந்த கதையை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சூரியுமே அவருக்கு ஏற்ற மாதிரியான எல்லா இடங்களையுமே நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த கதையிலேயே முக்கியமான கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூரி தான் இந்த கதையை நல்லாவே கொண்டு போயிருப்பார். அடுத்து இந்த படத்தோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பிஜிஎம்ல நம்ம யுவன் மிரட்டிட்டாப்ல மனுஷன், வேற லெவல் மனுஷன். நான்லாம் அதை ஒரு கட்டத்தில் பார்க்குவாங்க, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த இன்டர்வல் சீனில் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாப்புல, அதெல்லாம் வேறு லெவல் மனுஷன். ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம என்னையா இவன் வந்து அவுட் ஆஃப் இது போயிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்து இதில் கொண்டு வந்திருக்காப்புல. நல்ல வேலை இதில் வந்து நிறைய
லவ் சாங்ஸ் எதுவுமே இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு தான் வருது, எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அந்த இதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மற்றதுக்கு ஃபுல்லாக பிஜிஎம் போட்டு தெறிக்க விட்டுருக்காரு மனுஷன். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முத்தையா படம், சசிகுமார் படம், இந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த படம் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு கொடுத்துருவாங்க. முத்தையா படங்களில் வந்த சுந்தரபாண்டியன், கொம்பன், மருது, இந்த மாதிரியான படங்கள்லாம் நமக்கு மைண்டில் இது வரும். அதே மாதிரி தான் சசிகுமார் அந்த கிராமத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை எடுப்பார் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த படத்தை அந்த டைரக்டர் டச்சில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் வேறு லெவல், அதெல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன்னா இன்டர்வல் சீன்லாம் ஒரு மாதிரியான கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நமக்கு காந்தாரா எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் காந்தாரா அது ஒரு வேறு ஒரு விஷுவல்ஸு. இதில் வந்து நம்ம சூரிய அந்த இன்டர்வலில் வந்துருப்பார், மனுஷன் மிரட்டி இருப்பாப்புல. அந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வரலைன்னா நீங்கள் படத்தை ரசித்து பார்க்குறீங்களான்றதே சந்தேகம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக அந்த இது எடுத்திருப்பாங்க. ஏன்னா ட்ரெய்லரில் கூட அதில் 1-2 சீன் வரும். அது படத்தை போய் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அது இந்த படத்துலையுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாமே இருக்குது. பட் 1-2 இடத்துல நம்ம யூகிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியாக 1-2 சில விஷயங்கள் வரும்போது அதை நம்ம யூகிச்சிருக்கே மாட்டோம். ஓ இது வந்து இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிளைமேக்ஸ் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ட்விஸ்ட்டு இந்த படத்தில் நிறைய வச்சிருக்கு. அடுத்து நம்ம சூரியனாலே என்னது காமெடி. ஸோ அதுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம எப்பயுமே எதிர்பார்ப்போம். பட் இதில் வந்து காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அவர் காமெடி பண்ண மாட்டார். ஆனால் அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு காமெடியாக தான் தெரியும். ஏன்னா ஒரு லென்த்தியான டைலாக் ஒரு 4-5 இடத்துல வரும். அந்த லென்த்தியான டைலாக்லாம் ரொம்ப நாளுக்கு, அதாவது நம்ம தனுஷ் நிறைய பேசுவாப்புல, இன்னும் 2-3 பேர்லாம் லென்த்தியான டைலாக் பேசுவாங்க. ஸோ அந்த லென்த்தியான டைலாக்கு இவர் சரளமாக பேசி முடிச்சிருவார். நமக்கு வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு டக்குன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி வேறு டைலாக் போயிட்டே இருக்கும். ஸோ அது கடைசி முடியும் போது தான் நமக்கே தெரியும், ஓ இவர் இந்த டைலாக்கை வந்து இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இதே மாதிரியான ஒரு லென்த் டைலாக் வரும், அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் நாய் தான் மதினே, சோறுபட்ட வாழ்த்தவனுக்கு விசுவாசமாக இருக்க மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதுக்காக சமரனுக்கு ஒன்று விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. ஸோ இந்த படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை வந்து எல்லாமே நல்லா ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா கதைன்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய கதைகளாக வந்து இதே மாதிரியான கதை வந்துருச்சு. தளபதி இன்னும் 2-3 படங்கள்லாம் வந்துருச்சு. பட் அதே மாதிரியான கதை தான் இதுலேயும் இருக்குது. பட் இதில் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டர்ன் பண்ணி கொஞ்சம் ட்விஸ்ட் இது பண்ணி ஒரு மாதிரி பட்டி டிங்கிரிலாம் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் இதில் வந்து லவ் போர்ஷன்ஸே எதுவுமே இல்லை. நான் கூட இத்தனை ஹீரோயின் இருக்காங்க, நல்லா ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டு சாங்கு அதுக்குன்னு ஒரு போர்ஷன்ஸ்லாம் வச்சு நம்ம கொல்ல போகிறாங்கன்னு நினச்சா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுவே மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மைனஸ்ன்னு சொல்ல போனோம்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஒரு மைனஸ் கிடையாது. அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா கடைசியாக கிளைமேக்ஸு கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சூர்யா அவ்வளோ பெரிய ராடை போட்டு வச்சு தலையில் 2-3 அடி அடிச்சிருவாப்புல. அடித்ததுக்கப்புறம் மனுஷன் எந்திரிச்சு வந்து அவரு கூட சண்டை போட்டு அது வந்து அந்த இது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு உறுத்துறமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இதில் நடித்த எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டரு. பட் அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி இன்னும் 2-3 பேர்லாம் வர்றது வந்து கொஞ்சம் அங்கங்கே அந்தந்த கதையை வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவும் இருக்குது. பட் இதில் கொஞ்சம் வயலன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா பார்த்துக்கங்க, அது நீங்களே பாருங்கள். பட் படம் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இந்த படம் ஓடிடியில் வந்தோன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா, பட் தேட்டருக்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போனால் தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். படம் நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ
சூரிக்கு இந்த மாதிரி படங்கள் கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா அவரோட கேரியரும் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய காமெடியன்ஸ் வந்து ஹீரோவாக மாதிரி நல்ல சக்ஸஸ் ஆகிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம சூரியும் இணைஞ்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விடுதலை, இப்போ கருடன், இனிமேல் வரக்கூடிய இன்னும் 2-3 படங்கள்லாம் அவருக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த படமும் இதே மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அவருடைய இந்த 2 படங்களும் நல்லா தான் இருக்குது. ஸோ இனிமேல் வரக்கூடிய படங்களும் நல்லா தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.